என்னடா வாழ்க்கை இது, கட்டின பொண்டாட்டிய டிராப் பண்ண கூட முடியலையே. ச்சே. சார் ஆ, அ, வாங்க. சார் பேஷண்ட் எங்க? உள்ள தோசை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் ரொம்ப சீரியஸ்னு சொன்னீங்க, இப்ப எப்படி? அதான் மயக்கம் தெளிஞ்சிருச்சே, தோசை ஊத்திட்டு இருக்காங்க. ஆ, அண்ணே அண்ணே. என்ன குழந்தனாரே? ம், ம். வாங்க வாங்க. இந்த ஸ்கேனு வேற எந்த டெஸ்டும் தேவையில்லையா? எதுக்கு? இல்ல, முகத்துல நாங்களும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கோம், எந்திரிக்கவே இல்ல. எல்லாரும் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டாங்க. சார் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, இது சாதாரண தலை சுத்தல் தான். உங்களுக்கோ வரும் எனக்கோ வரும், பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. மயக்கம் வர்ற மாதிரி நடிச்சாலும் மூஞ்சில தண்ணி ஊத்துனா எந்திரிக்க மாட்டாங்களே. அவங்க ஏன் சார் நடிக்க போறாங்க? உங்கள்ட்ட முதல்ல இருந்து கதை சொல்ல முடியாதுங்க. சரி ஓகே, நீங்க கிளம்புங்க. சரி. உங்களோட டைம் ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு போங்க. அப்பா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? கிளாஸ்ல உட்கார்ந்திருந்தேனா, சரி, பக்கத்துல ஒரு பையன் தூங்கி தூங்கி விழுந்தான். அப்புறம் மேம் திடீர்னு மேக்ஸ்ல ஒரு क्वेश्चन கேட்டாங்களா? யாரு உன்கிட்ட கேட்டாங்களா? அந்த தூங்குற பையன் கிட்ட தான். ஓ, அதுக்கு அவன் என்ன சொன்னா? அதுக்கு அவன் மேக்ஸ்ல கேட்ட क्वेश्चनக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இருந்து பதில் சொல்றான்பா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, மொத்த கிளாஸும் ஒரே சிரிப்பு தான். மேம் அவன் மேல கோவப்படாம அவங்களும் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்கப்பா. அப்ப யார் ஆன்சர் சொன்னது? நான் சொல்லிட்டேனே. சூப்பரா தங்கம். என்ன பாரு. இல்ல, நான் எப்படி இருக்கேன்? ஒரு பையன் பார்த்தா பரவாயில்ல, இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசை வராது? சொல்லுயா, வருமா வராதா? வரும், அதுக்கு என்ன? ஆனா அந்த ராகவன் என் பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டான்யா. சரியான கல்லூலி மங்கனா இருக்கான். அவ செத்து 7 வருஷம் ஆகுது, இன்னும் கண்மணி கண்மணின்னு பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். சரி, முன்னாடிதான் அவன் நினைப்பா குடிச்சு சுத்திக்கிட்டு இருந்தான், இப்போ அந்த கொடியுமே விட்டுட்டான். ஆனாலும் அவன் மனசுல இருந்து அந்த கண்மணியை தூக்கி போடவே முடியலையா. இப்போ அந்த கனி வேற அவனோட சேர ஆரம்பிச்சிட்டான். அவன் தனியா இருந்தா அவனோட மனசை மாத்த நான் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். இப்போ பிள்ளையோட ஆறுதல் இருக்குல்ல, அதனால மொத்தமா என்னை விட்டு விலகுறான். அதுக்காக அப்பா புள்ள ரிலேஷன்ஷிப்பை உடைக்கலான்னு யோசிக்கிறியா? அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. அதை உடைக்க வேணாம், அதையே ஆயுதமா யூஸ் பண்ணிக்கலாம். கனித்தங்கம், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நானும் அப்பா ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கோம். ஒளிஞ்சு விளையாடுறீங்களா? சரி, இப்படி வா. இங்க பாத்தியா? இப்படி உட்கார். நல்லா இருக்கா? இங்க பாத்தியா? டாய்ஸ், அப்புறம் உனக்கு பிடிக்குமே என் தங்கத்துக்கு பிடிச்ச முறுக்கு, சீடை எல்லாமே வாங்கியிருக்கேன். இதோ டன்டடாய் சாக்லேட். இது அன்னைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி சாக்லேட் இல்லடா, இது வீட்லயே செய்யறாங்களாமே. என்னமோ சொன்னாங்களே அந்த இங்கிலீஷ்ல, அது பேரு ஹோம்மேடா? ஹோம்மேட் 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 சாக்லேட். இது உடம்புக்கு நல்லதான், நீ சாப்பிடலாம். சரியா? சாப்பிடுறியா? வாய்க்கோ. சரி, இந்த டாய்ஸ் எல்லாம் இருக்கு, நான் இதுக்குள்ள வைக்கிறேன். இததான் வச்சு நீ விளையாடணும், ஓகே? உனக்கு டெடி பேர்னா ரொம்ப பிடிக்கும்ல? இல்லையே, நான் வளர்ந்துட்டேன், எனக்கு பொம்மை எல்லாம் அந்த அளவுக்கு பிடிக்காதே. நீ வளர்ந்தாலும் எனக்கு நீ குழந்தை தானடா தங்கம். அவ்வளவுதான். தப்பா பண்றீங்க நீங்க. ஏய் இல்லையே, அப்படிதான். தப்பா சொல்லி தராதீங்க. இங்க பாருங்க. வேற எப்படி வரும்? இத இப்படி போடணும். இங்க பாருங்க, இப்படிதான் வரும் பாருங்க. இதுதான் கரெக்ட். 13 தான் வரும், நீங்க 10 போட்டு வச்சிருக்கீங்க. சாரிடா தங்கம், அப்பா படிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, அதான் மறந்து போச்சு.
அப்பா ம் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? என்ன சொல்லு. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா நீங்க சொல்லி கொடுத்துடலாம். அப்படி என்ன சீக்ரெட்? என்னோட ஃப்ரெண்டோட பேரண்ட்ஸ் என்னோட புக்ல இருக்க கிளாஸஸ் எல்லாமே ஃபோன்ல டுட்டோரியலா வச்சிருக்காங்கப்பா. அதுல நிறைய டீச்சர் சொல்லி தருவாங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, எனக்கு நீங்க ஹோம்வொர்க்கை ஈஸியாவே சொல்லி தரலாம். சரிடா, வேற வழியே இல்ல, அதான் பண்ணி ஆகணும். ஆனா இந்த ஐடியா நான் உங்களுக்கு கொடுத்தேன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்கப்பா. கனி நீ வேற, இந்த ஐடியா எல்லாருக்கும் தெரியும். ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேரண்ட்ஸ் இப்படிதான் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். இதை எனக்கே என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். அவங்க அம்மா அதை பார்த்து தான் அவளுக்கும் ஹோம்வொர்க் பண்ணி தருவாங்களாம். ம் சரி, அடுத்து பாப்போம். அப்புறம் இதையும் சொல்லிட்டாங்க. அண்ணி, 7 வருஷமா ராகவனை யாராலையும் மாற்ற முடியல, உங்களையும் மறக்கடிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு உங்கள் பொண்ணு அவனை மொத்தமாக மாற்றிட்டா. சீக்கிரமே இந்த வீட்டில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அண்ணி. உங்களுக்கு நான் கொடுத்த சத்தியத்தை உங்கள் பொண்ணோட சேர்ந்து நான் காப்பாற்றுறேன் அண்ணி. கனிக்குட்டி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எங்க லைட் இருக்கு? எங்க எங்க சிரி. அழகா இருக்குல்ல? சரி வா போலாம். சரி, ஆட்டோல போலாமா கார்ல போலாமா? எனக்கு பைக்ல போக தான் பிடிக்கும். எனக்கு பைக் ஓட்ட தெரியாதேடா. நம்ம ஆட்டோல போலாமா? அப்பா வரட்டுமா? அப்பா வருவாரா? கோவிலுக்கு எல்லாரும் போனா தானே நல்லா இருக்கும். அப்பா கனி சீக்கிரம் வாங்கப்பா, கோவிலுக்கு போலாம். என்னடா கனி? அப்பா ம் கோவிலுக்கு எல்லாரும் சேர்ந்து போனா தானே நல்லா இருக்கும். ஆமா. அப்ப சீக்கிரமா வாங்க, கோவிலுக்கு போயிட்டு வரலாம். கோவிலா? ஆமாப்பா, கோவிலுக்கு தான். கடைக்கு போனோம்ப்பா. எங்க கூட சாமி கும்பிட வாங்கப்பா. நான் தனியா போனா போர் அடிக்கும். ப்ளீஸ்ப்பா, நீங்க என் கூட வரதை விட அப்படி என்ன உங்களுக்கு முக்கியமான வேலை? நீங்க என் கூட வந்துட்டு அப்புறமா கடைக்கு போங்க. ராகவா, குழந்தை எவ்வளவு ஆசையா கூப்பிடுறா, கூட போயிட்டு வாடா. சும்மா யோசிச்சுட்டு நிக்கிற. அத்தை, நீ எப்ப வந்த? நான் காலையிலே வந்துட்டேன். போ, அவளை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. நடந்துலாம் போவேணாம், கார் எடுத்துட்டு போங்க. வெயில் அதிகமா இருக்கு. போமா. சரி சரிங்க சின்னம்மா. இரு. இந்தா போயிட்டு வாங்க. சரி ஆரஞ்சினம்மா. வாங்க போலாம்.